லாஸ்ட் வீக் வந்து என்கிட்ட நானே ஒரு பேட்டர்ன் நோட் பண்ணேன். என்னன்னா, 2 நாள் இல்ல 3 நாள் அப்படியே ஓவர் ப்ரொடக்டிவா, ஃபுல் எனர்ஜியோட எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கு பின்னாடி வர 3 நாள், 4 நாள் சொங்கி மாறி ஒண்ணுமே பண்ணாம, செம டயர்டா அப்படியே டவுனா, அப்படின்னு இருக்கிறது. லாஸ்ட் வீக் சாட்டர்டே ஒரு கல்யாண ஃபங்ஷன் இருந்துச்சு. ரிசப்ஷன் மட்டும் போகாம, சரி சாட்டர்டே தானேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஐ வாஸ் தேர். இந்த நிச்சயம், அப்புறம் பொண்ணழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பா, இல்ல அது என்ன? பட்னி தண்ணி ஊத்துறது. அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இருந்துச்சு. சரி காலையிலருந்து வெட்டியா உட்காந்துருக்க போறோம் சாயந்தரம் வரைக்கும்ன்னு சொல்லிட்டு, நான் கிண்டல்லயே வந்துட்டு இந்த ப்ளே அலாங் புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். அங்க என்னமோ ஆனா ஃபுல்லா என்னால படிக்க முடியல. ஏன்னா பொடுசுகள்லாம் இருக்குமாச்சு. அவங்க கூட விளையாடிட்டு, வரவங்க கூடலாம் பேசிட்டு, ஸோ பெருசா என்னால வந்து ரொம்ப அதில என்கேஜ் பண்ண முடியல. பட் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 பேஜஸ் படிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சண்டே நான் போல. சண்டே நான் வீட்ல உட்காந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா உட்காந்து அந்த புக்க நான் படிச்சு முடிச்சுட்டேன். இட்ஸ் ரியலி அ குட் புக். நான் தனியா அது ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். பட் இங்கேயும் சொல்றேன். ஒரு லவ் ரொமான்டிக் நாவல் மாரி தேடிட்டு இருக்கீங்கன்னா, இட்ஸ் அ குட் புக் டு ரீட். டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இட்ஸ் நாட் அ கிளீன் புக். விண்டி சிட்டி சீரிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சீரிஸ்ல திஸ் இஸ் 4த் புக். இட் வாஸ் குட். நான் முடிச்சேனா இப்பதான் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை நமக்கு வேலை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மீட்டிங்ஸ் இருக்கு, ஸ்டாண்டப்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து முடிக்கிறோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சைட்ல பிரேக் டைம்ல ஒரு லஞ்ச் டைம்ல நமக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் நான் பண்றேன். லைக் வீடியோ எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். கப்பிள் சேனல் இருக்கு இல்லையா? அதுலயும் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வைக்கணும். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனு, லோட்டு லோஸ்க்குன்னு ஷார்ட்ஸ் வீடியோ, ஒரு ரீல்ஸு அதெல்லாம் எடிட் பண்ணணும், கெரோசல் பார்க்கணும். அந்த மாரி ஐ ஹேட் ஃபியூ திங்ஸ் இன் மை லிஸ்ட் அண்ட் ஐ வாஸ் டூயிங் தோஸ் திங்ஸ். என் கேலண்டர் அந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல் டே பேக்டா இருந்தது. எனக்கே ஒரு மாரி ரொம்ப பெருமையா இருந்துச்சு. வாவ்! ஐ அம் மேக்கிங் மச் ஆஃப் த டைம் அப்படின்னு சொல்லி. கட் பண்ணா வெட்னஸ்டே. வெட்னஸ்டே யூசுவலி எங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் அப் இருக்காது. கைண்ட் ஆஃப் லைக் அ நோ மீட்டிங் டே மாரி. ஆனா ஸ்டாண்ட் அப் மட்டும் வைக்க மாட்டாங்க. மத்த மீட்டிங்லாம் வைப்பாங்க. சுத்தமா எனக்கு வந்து ஆஃபீஸ் வேலைய தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியல. அதாவது ஆஃபீஸ் வேலையும் நான் ஒண்ணும் அப்படியே உட்காந்து மாங்கு மாங்குன்னுலாம் கூட பண்ணல. நான் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்துல மேபி ஒரு 30% தான் நான் உட்காந்து பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். மத்தபடி ஐ டிட்ன்ட் ஹேவ் த எனர்ஜி அட் ஆல் டு டூ எனிதிங். ஒரு மாரி பேன்னு மந்தமா இருந்தது. எதுக்குடா ஊன்ட்டு ஏன்னா 2 நாள் செம்ம அப்படியே இது பண்ணிட்டேன். அடுத்து இது பண்ணும். இந்த வீடியோ இது பண்ணிட்டேன். அடுத்து ஷார்ட்ஸ் இது பண்ணுவோம், ரீல்ஸ் பண்ணுவோம், கெரோசல் எடிட் பண்றேன், புக் படிக்கிறேன், இந்த புக் முடிச்சுட்டேன், அடுத்த புக் முடிக்கிறேன். சாட்டர்டே, சண்டே ப்ளே அலாங் முடிச்சேனா, மண்டே, டியூஸ்டேக்குள்ள நான் ஸ்ட்ரேஞ்ச் பிக்சர்ஸ் இந்த புக் முடிச்சுட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கே ரெக்கார்டு. அதாவது 4 நாள்ல 2 புக் முடிச்சிருக்கேங்கிறது. அது போக அ அப்பப்ப நடுவுல வந்துட்டு த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணியும் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கே ஒரு மாரி ச்சே! ஓ மை காட்! அர்ச்சனா என்னடி பண்ற? செமையா பண்றக்கடி! அப்படின்லாம் வந்து நானே செல்ஃப் ப்ரைஸ் பண்ணிட்டுருந்தேன். ஆனா ஓவர் எனர்ஜெட்டிக்கா 2 நாள் பண்ணதுனால வெட்னஸ்டே ஃபுல் எனர்ஜி டவுன் ஆயிருச்சு. "நீ ஒண்ணும் பண்ணாத சாத்திட்டு உட்காரு" அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பண்ண தோணல. சும்மா உட்காந்து யூடியூப் பார்த்தேன், சீரிஸ் பார்த்தேன். சீரிஸ்னா என்ன ரூக்கி சீரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. இது வந்து நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். நல்லாருக்கும் கம்பேர்ட் டூ நெறைய அதர் சீரிஸு. அது பார்த்தேன். அப்புறம் அப்பவும் மனசுக்குள்ள ஒரு கில்ட். "ஐயய்யோ! நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறியே! வேலை செய்யணுமே! இப்படி உட்காந்து தண்டமா இருக்கியே! தண்டமா இருக்கியே!" அப்படின்னு. அதுதான் 2 நாள் போட்டு மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சதுல கொஞ்சம் அமைதியா இருன்னு இந்த மூளகிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. நீ ஏதாவது ஒண்ணு செய்யணும். யூ ஹேவ் டு ஏர்ன் த ரெஸ்ட், ஏர்ன் த ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு, அப்பவும் மனசு கேட்காம சீரிஸ் பார்த்துட்டே இந்த கேன்வாஸ் உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டுருந்தேன். என் ஹஸ்பண்ட் வாங்கி குடுத்தது என்னமோ ஒரு செட்டுங்க. அதில 4 கேன்வாஸ் வரும். அதில வந்து ஒரு கேன்வாஸ் நான் எப்பவோ ஆல்ரெடி முடிச்சிருந்தேன். ஒரு 1 வீக் முன்னாடியே என்னமோ. இந்த வீக்ல மட்டும், அதாவது போன வீக்கில் மட்டும் இந்த 2 கேன்வாஸ்களை நான் முடித்து விட்டேன். ஐயோ! எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. கில்ட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு சீரிஸ் பார்த்துட்டே உட்காந்து இத முடிச்சுட்டேன். அது போக அந்த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி புக் சொன்னேன்ல, அதையும் முடிச்சுட்டேன். தர்ஸ்டே வேற ஷட் டவுனு. ஸோ லேப்டாப் சார்ஜ் தாங்கும் தான். இது மேக்கு இதுங்கிறனால கொஞ்சம் மக்கார் பண்ணும். பட் ஓரளவுக்கு தாங்கும். ஸோ நான் வேலை செய்றப்ப மட்டும் அத யூஸ் பண்ணிட்டு, மத்தபடி மெசேஜஸ்லாம் ஃபோன்ல செக் பண்ணிட்டு தான் நான் உட்காந்துட்டுருந்தேன். என்ன பண்றது? கரண்ட் இல்ல. எனக்கு ஃபோன் ரொம்ப இன்ஸ்டா போய் நோண்டவும் வேணாம், ஸ்க்ரால் பண்ணவும் வேணாம். அப்புறம் என்ன பண்றது? சரி இந்த புக் எடுத்து படின்னு சொல்லிட்டு ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணியும் படிச்சு முடிச்சுட்டேன். திரும்பி பார்த்தா ஃப்ரைடே வந்துருச்சு. அந்த வீக்குக்குள்ள பார்த்தா நான் 3 புக்கு முடிச்சுட்டேன், 2 கேன்வாஸ் பெயிண்டிங் முடிச்சுட்டேன். வீடியோ கிட்டத்தட்ட 4 வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி பிரைவேட்ல போட்டு அப்லோட் பண்ணி வச்சுட்டேன் கப்பிள் சேனல்ல. ரீல்ஸ் சிலத எடிட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ஓகே. இப்ப நான் என்ன பண்றது? அடுத்து என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி போயிருச்சு. குளிக்கிறக்கு கூட எனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமா இருந்தது. இந்த ஸ்கின் கேர் பண்றதோ, இல்ல குளிக்கிறதோ, இல்ல இந்த பேசிக் திங்ஸ் இருக்கும் இல்லையா?
அதுக்கப்புறம் குளிச்சுட்டேன்னு வைங்க, பட் ஐ ஹேவ் டு புஷ் மை செல்ஃப் ஸோ தயவு செஞ்சு போய் குளிச்சிருடி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஐ ரியலைஸ்ட் அ பேட்டர்ன். என்னன்னா, எப்பெல்லாம் ஐ ஹாவ் திஸ் ஹை எனர்ஜி இது இல்லை, லைக் ஒரு நார்மல் நியூட்ரல் இல்லாமல் அப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி அடுத்துன்னு பண்ணுறேன்னா, 2 நாள் அதை நான் பண்ணுறேன்னா ஃபார் ஷுர் 4 நாள் இல்லை 5 நாள் வந்து எனக்கு ஒன்றுமே பண்ணாமல் போயிடும். சரி அதான் எனக்கு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நானா என்னை புஷ் பண்ணி இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே நான் வந்து என்னை போட்டு எவ்வளோ தெரியுமா, ஏன்னா நான் வேற டாபிக் பேசலாம் தான் சொல்லி யோசிச்சு வச்சிருந்தேன். ஏன் வந்துட்டு யூ ஹாவ் டு பி அலோன் இன் யோர் 20s அண்ட் வித் ஹவு இட் ஹெல்ப் மீ அந்த மாதிரி. சரி டீ டைம் மாதிரி பேசலாம், ஒரு டாப்பிக்காக பேசலாம் தான் டீ எல்லாம் தூக்கிட்டு வந்தேன். அது ஆறி போச்சுன்னு சொல்லி ஆல்ரெடி குடிச்சிட்டேன். நல்ல வேலை சிந்துல. என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த டீ டைம் மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் அந்த டாபிக் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறத விட எனக்கு வந்து போன வாரம் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன், என்ன பேட்டர்ன் நோட் பண்ணேன், அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஐம் கம்மிங் அண்ட் அனத்திஃபையிங். ஸோ இதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்றால், இன்னைக்கு வந்துட்டு நான் என்னுடைய ஆஃப்டர் 4 days நான் இந்த ஜேர்னல் எழுதுகிறேன். ஓகே, ஜேர்னலில் எழுதுனதுமே என்னென்னா, நீ சாத்திட்டு ஒரு நாளைக்கு ஒரு மீ டைம்னு வச்சுக்கோ. இட் டசன்ட் ஹாவ் டு பி லைக் நீ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணி கண்டென்ட்டுக்கு ஒர்க் பண்ணி அதை எடிட் பண்ணுறது, அப்புறம் என்ன புக்கு படிக்கிறது, வாக்கிங் போகிறது, எல்லாத்தையும் நீ ஒரே நாளில் ஒன்றும் பண்ணி கிழிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹாவ் சம் மீ டைம் டு யோர் செல்ஃப் ஸோ தட் அப்பப்போ உன் பிரெயினுக்கு கொஞ்சம் அது பிரேக்கு கிடைக்கும். அதை போட்டு அப்படியே சாத்தி லெஃப்ட் ரைட்டுன்னு சாத்திட்டு அதுக்கப்புறம் ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறேன்னு கேட்டால் அது எப்படி பண்ணும்? ஓகே, அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லி என்னை இன்டரப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே சன்லைட்டும் போயிருச்சு. அதனால் திருப்பி வச்சு டியூப் லைட்டில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ பேசுனதில், ஜேர்னல் பண்ணதில், அனலைஸ் பண்ணதில் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, there are so many patterns that I keep on repeating until I recognize it and rectify it. அந்த மாதிரி இந்த வாரம் நான் நோட் பண்ணிய பேட்டர்ன் தான் இது. தடபுடலாக 2 நாள் எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒரு 5 நாளைக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, சுழலுக்குள்ளே போன மாதிரி. எனக்கு ஒன்றுமே பண்ண வேணாம் அதுக்கு அப்படியே டீப் டவுன் கீழே போயிட்டு இருக்க மாதிரியே வந்து ஆகுது. திரும்ப அதுலேருந்து மேலே கொண்டு வந்து கரை சேர்க்கணுன்னா ரொம்ப நான் என்னை புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது, விச் இஸ் நாட் கோயிங் டு பி குட் இன் த லாங் ரன். இப்படியே வாரம் பண்ணிட்டு இருந்தா எங்கே போகிறது? அதனால இது வந்து நாட் குட் அப்படின்னு தெரியுது. ஸோ டெய்லியுமே நமக்கு ஒரு மீ டைம்னு ஒன்று வேணும் அப்படின்னும் தெரியுது. குட் ரியலைசேஷன் நினைக்கிறேன். அடிப்பட்டு தான் திருந்தணும் போல். அண்ட் ஃபார் த பாஸ்ட் 1 or 2 yearsே நான் நிறையா பேட்டர்ன் இந்த மாதிரி எங்கிட்ட நான் ரெகக்னைஸ் பண்ணி சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்படிங்கிறதே எனக்கு வந்து ரீசெண்ட் டைமாக தான் கிளிக் அவுட் ஆச்சு. ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் மை தெரப்பிஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கிறது என்னன்னா, அதாவது இப்போ இல்லை நான் தெரப்பியில், பட் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் வந்து தெரப்பியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஒன் ஆஃப் மை தெரப்பிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, யூ ஆர் டூ செல்ஃப் அவேர். மீனிங் ஒரு விஷயம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, பட் அந்த பர்சன் ஏன் இப்படி பண்ணுறாங்க, அதுக்கு நான் ஏன் இப்படி பண்ணுறேன், இதனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன், சின்ன வயசில் இது இப்படி ஆனனால தான் நான் இந்த மாதிரி ஒரு குழியில் போய் விழுந்தேன், அதிலிருந்து திரும்ப நான் வெளியில் வரக்கு எனக்கு எந்த புஷ் இருந்துச்சுன்னு சொல்லி ஐ எம் ஸோ மச் செல்ஃப் அவேர். ஏன் நான் இப்படி பண்ணுறேன், என்ன பண்ணுறேங்கிறது. ஆனால் அதுவே ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளமாகவும் முடியும். இப்போ நாங்கள் வந்து பெங்களூருக்கு நான் இன்னும் வந்து போகல. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் மேபி நான் வந்து கிளம்பிடுவேன். அண்ட் மை ஹஸ்பண்ட் வில் கம் தேர் அண்ட் எவ்ரி திங். ஆனால் என் மைண்ட் அதுக்குள்ளே ஹோப்ஃபுல்லி ஜாப் அவருக்கு கிடச்சி மாறி வந்துட்டாரு அப்படின்னா இன்னும் அது எதுவும் ப்ராசஸ் ஆகலை. பட் இஃப் அட் ஆல் எவ்ரி திங் தட் ஹேப்பன்ஸ் மோர் தென் குட் திங்ஸ், அதாவது ஜாலி ஒட்டுக்கா இருக்க போகிறோம் ஆஃப்டர் 9 months ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறத விட இட்ஸ் லைக் ஐயையோ வீடு தேடணும், ஐயையோ வீடு பார்க்கணும், ஃபைனலைஸ் பண்ணணும், நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு 1 BHKவே போகலாமா, 2 BHK தேடலாமா, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கிடைக்குமா கிடைக்காதா, அந்த ஏரியாவில் கிடைக்குமா கிடைக்காதா, அவனுக்கு எந்த ஆஃபீஸில் ஆஃபர் கிடைக்குமோ, அது பக்கத்தில் இருக்குமா தூரத்தில் இருக்குமா, அப்போ வீடே மாறணும். அதாவது இன்னும் வேலையே கிடைக்கல, பட் ஸ்டில் அப்படி ஒரு வேளை பக்கத்தில் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, இவங்க இங்கே இருக்கவங்கள லைக் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கூப்பிட்டு இது பண்ணுமே, பொருளெல்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, வேறு என்ன வேணுங்கிறது வேணாங்கிறது எப்படி வாங்குறது, அதுக்கு நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அமௌண்ட் ஓகேவா இருக்குமா, இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஆகுமா,
சரி, இப்ப வரைக்கும் தனித்தனியா இருந்து 9 மாசம் அப்படி தனித்தனியா இருந்து பழகிட்டோம். ஒட்டுக்கா இருக்க ஸ்டார்ட் பண்றோங்கிறப்ப ஏதாவது பிரச்சனை வருமா? ஆப்வியஸ்லி பிரச்சனை வரும் தான். பட் அத நம்ம சரி பண்ணிருவோம். பட் ஸ்டில் நம்ம ஒரு ரொட்டீன்லாம் செட் பண்ண முடியுமா? இல்ல அதுல பிளண்டரா போய் ஃபெயில் ஆயிருவோமா? இந்த மாதிரி மண்டைக்குள்ள 1008 சினாரியோஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அது எனக்கு மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. அண்ட் இப்ப நான் நார்மலி கேர்ள்ஸ் கிட்ட பேசினேன்னா எல்லாருமே வில் பி ஏபிள் டு ரிலேட். ஆனா பசங்க, மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் பாதர்ட். டெய்லி இப்போ நான் நான் இது பண்ணேன் நான் இன்னைக்கு ப்ரொடக்டிவாக இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ன நானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க. எனக்கு அதாவது ஒரு விஷயம், ஓ இன்னைக்கு நான் புக்கு படிச்சிருக்கேன், இன்னைக்கு நான் ஆஃபீஸ் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒன்று எனக்கு வேணும். அவனுக்கு அதெல்லாம் ஒரு ஆ, அந்த மாதிரி தான் இருப்பான். ஒரு ஒரு எப்படி சொல்ல, தப்பான விதத்தில் சொல்லலை. ஹீஸ் கமிட்டட் டு வாட் ஹீ டஸ் அண்ட் எவ்ரி திங். அந்த ஒரு ரஷ் இருக்காது, ஆர் அந்த ஒரு பதட்டம் இருக்காது, ஆர் அந்த ஒரு ஓவர் திங்கிங். எனக்கு ஆச்சரியமா இருக்கும் பார்க்குறப்ப. எனக்கு அது வேணும். அது அது ஒரு எனக்கு இப்படி இருக்கிறது அது வரமா சாபமான்னு தெரில. அப்படி இருக்கிறது வரமா சாபமான்னு தெரில. பட் என் மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் கான்ஸ்டன்ட்டா 7, 8 விஷயம் இருக்கும். அது போக ஒரு 100 விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குங்கிறப்ப, உன் மைண்ட்ல ஒரு 2 விஷயம் தான் இருக்குங்கிறப்ப எப்படி? ஹவ் இஸ் இட்? அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ என் தெரபிஸ்ட் கிட்ட யூ ஆர் செல்ஃப் அவேர் பர்சன் அப்படின்னு சொன்னப்ப, அப்ப எனக்கு இட்ஸ் வெரி ரியலி குட். ஐ எம் வெரி செல்ஃப் அவேர் அப்படின்னு பட்டுச்சு. ஆனா, இப்ப திரும்பி பார்த்தா, அதுவே ஒரு வகையில ப்ராப்ளமா இருக்கு. எல்லாத்தையுமே ரொம்ப போட்டு யோசிச்சு, மண்டைய குழப்பி, "ஏன்டி இப்படி பண்றன்னு?" வெயிட், ஸ்டாப். மண்டையில எல்லாத்தையும் வச்சுக்காத. அது எல்லாத்தையும் நீ எங்கேயாவது டம்ப் பண்ணணும். அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜர்னலே நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஐயோ! ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா, மண்டையிலே அத நம்ம கேரி பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. இதில கொட்டி தீர்த்துட்டோம்னா, ஓகே முடிச்சுட்டேன். ஒரு இடத்துல நான் அத டம்ப் பண்ணிட்டேன். அப்படின்னாவது இருக்கும். அடுத்த வாரம் தெரில, வில் ஐ பி ஹியர் இன் கோயம்புத்தூர் ஆர் இன் பெங்களூர். ஆனா எங்க இருந்தாலும் நான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிற மாதிரி சொன்ன சொல் தட்டமாட்டான் இந்த கொட்டைச்சாமி. டயலாக் கரெக்டா சொல்றேனான்னு கூட தெரில. பெங்களூர் போனாலும் ஐ வில் கீப் மேக்கிங் அ வீடியோ. வாரத்துக்கு ஒரு வீடியோன்னு ஃபார் மீ. எனக்கு அந்த ஒரு ஹேபிட் செட் ஆகணும், அந்த ரொட்டீன் செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்றேன். இதில இத ஒருத்தர் பார்ப்பாங்கன்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படி நீங்க பார்க்குறீங்கன்னா தெரில. அப்ப நீங்க அவ்வளோ வெட்டியா இருக்கீங்கன்னு நான் நெனச்சுக்கிறேன். அ கிண்டலுக்கு சொன்னேன். பட் இஃப் யூ ஆர் சீயிங் டில் திஸ், தென் இஃப் அட் ஆல் யூ ஆர் ஆல்சோ ஸ்ட்ரக்லிங் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ப்ரொடக்டிவா பண்ணியே ஆகணும், பண்ணியே ஆகணும்னு இருக்குன்னா, கொஞ்சம் உங்க பிரெயினுக்கு டைம் குடுங்க. உங்க மீ டைம் எடுத்துக்கோங்க. ஒரு தப்பும் கிடையாது. ஒரு அவசரமும் கிடையாது. அப்பப்போ உங்களுக்கு அத நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. சொட்டா தெரியுது. அப்பப்ப நீங்க அத ஞாபகப்படுத்திக்கோங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தெர் இஸ் நோ ரஷ். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லல. எனக்கு நானே சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கும் சேர்த்து சொல்ற மாரி சொல்றேன். தெர் இஸ் நோ ரஷ். தெர் இஸ் நோ ரஷ். தெர் இஸ் நோ ரஷ். பொறுமையா பண்ணலாம். பொறுமையா பண்ணலாம். எங்கேயும் போயிற மாட்டோம். ஓகே. போதும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ஆல்ரெடி ரொம்ப அனந்தனத்த நடத்திட்டேன். அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். பாய்.